Hello aspirants, myself Rahul, working as a TNBC trainer in Veranda Race Thiruvarur. நம்ம ஆல்ரெடி பேசிக் சர்க்கிள்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போது அடுத்து பேசிக்கில் இருக்கிறதுல நீங்கள் பேசிக்கான சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. அடுத்து எங்கே போவீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ங்கிற போவீங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேசிக்கில் படித்த சிலபஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம டிஎன்பிசியில் கொடுத்துருக்க சிலபஸ் டாபிக் வைஸ் இருக்கிற டெஸ்ட் எல்லாமே கவர் ஆக போகுது. மொத்தம் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் எவ்வளோ டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 டெஸ்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு டெஸ்ட்டு போட்டு உங்கள் மார்க்ஸ் வந்து செக் பண்ணிக்க போகிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளுக்கு உங்களுக்கு ஒன் லைனர் அப்படிங்கிறதும் வந்துடும். அந்த ஒன் லைனர் எப்படி இருக்குன்னா நீங்கள் புக்ஸில் படிக்கிற டாபிக் எல்லாமே சிம்பிளாக கவர் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் ஒன் லைனருங்கிறது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளையும் முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறதுக்கு போக போகிறீங்க. சூப்பர் பேட்சுங்கிறது எப்படி இருக்குன்னா டிஎன்பிசியில் நமக்கு சோர்ஸுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸ்கூல் புக்ஸில் இருக்க 6th ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஆரம்பித்து 12th ஃபுல்லாகவே கவர் ஆக போகிறது தான் இந்த சூப்பர் பேட்ச். ஸோ டெஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்சுங்கிறதுல ஸ்கூல் புக் டெஸ்ட்டுங்கிறது தான் இருக்க போகுது. ஸோ சூப்பர் பேட்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா அடுத்து வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது போக போகிறீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் ஜிஎஸ் டாபிக்குங்கிறது கவர் ஆக போகுது. மொத்தம் இம்பார்ட்டண்டாக 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 சப்ஜெக்டையும் கொண்டாடுறது தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிறது. ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டோடையும் மேக்ஸ் அண்டு தமிழ்ங்கிறது இன்க்ளூட் ஆகும். அதாவது லாங்குவேஜுங்கிறது 200 மார்க்ஸில் 100 மார்க்ஸுங்கிறது கவர் ஆக போகுது. ஸோ அந்த 100 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளுமே அந்த டெஸ்ட்டு நடக்கும் போது உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட்டுங்கிறது வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிறது 200 மார்க்ஸுக்கு 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அந்த மேக்ஸும் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட்டுங்கிறது நடக்க போகுது. மார்க் டெஸ்ட்டுங்கிறது 200 மார்க்ஸுக்கு ஃபுல் டெஸ்ட்டில் எப்படி நடக்க போதோ அதே மாதிரி 200 மார்க்ஸுக்கு நடக்க போகுது. ஸோ இது மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 75 டெஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் நான் மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 கொஸ்டின்ங்கிறத கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஸ்லோகன் மாதிரி நீங்கள் இவ்வளோ கொஸ்டின் அப்படி அடிச்சுட்டு போயிருந்திருக்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் பார்த்து ஒரு ஃபியருங்கிறது இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் 15 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ பயம் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இதில் கேட்டிருக்க கொஸ்டின்ங்கிறது அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஃபியர் இல்லாமல் ஒரு எக்ஸாமை அட்டன் பண்ணும்போது உங்கள் மார்க்ஸும் ஏறும். அதே டைமு கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகும். தேங்க்யூ.